இன்னைக்கு நாள் 30 காலேஜ் இல்லாததுனால காலையிலே ஜிம் போகலான்னு தோணுச்சு. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு 5 பாதாம் வே ப்ரோட்டீன் குடிச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தண்ணியில் எலுமிச்சம்பழம் கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஷோல்டர் தான் ட்ரெயின் பண்ணேன். ஷோல்டர் ப்ரெஸ்ல ஒரு 3 செட்டு, லேட்டரல் ரேஸில் ஒரு 3 செட்டு, சிங்கிளாம் லேட்டரல் ரேஸ் ஒரு 3 செட்டு. நேற்று ஆப்ஸ் போடாதனால இன்னைக்கு ஒரு 2-3 வேரியேஷன் போட்டு வீட்டுக்கு வர வகையில் 300 கிராம் சிக்கன் வாங்கி வந்துட்டு டெய்லியும் ஒரே மாதிரி சாப்பிட்டு வெறுப்பாச்சு. அதான் 4 முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே அதை பேனில் ஊற்றி பிரெட் ஆம்லெட் மாதிரி எடுக்கலான்னு பார்த்தா பிரெட் பாதியில் புட்டுக்குச்சு. பட் சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சூப்பர் மார்க்கெட் போகிற வேலை இருந்துச்சு. வீட் பிரெட் ஒன்றே இருந்துச்சு. அதை வாங்கிட்டு கூடவே மீல் மேக்கரு வர வயலில் அப்படியே கொய்யாக்கா வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்துட்டு இதுதான் அடுத்த ஒரு வாரத்துக்கான ஸ்டாக்கு. இதை வச்சு தான் ஓட்டணும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்நாக்ஸுக்கு 50 கிராம் பீனட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்த கொய்யாக்காலை ஒன்று எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டேன். அதோட லஞ்சு தான் 250 கிராம் ரைஸு, கீரை, அந்த கருணக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் வச்சாங்க. அப்புறம் சிக்கனு கூட வெள்ளரிக்காய். ஈவினிங்காக ஒரு டீ வச்சுட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு நைட்டு மீலுக்கு தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மீல் மேக்கர் 100 கிராம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீட்டில் குருமா குழம்பு வச்சாங்க. அதில் அப்படியே போட்டு கொதி விட்டு எடுத்துக்கிட்டேன். 2 சப்பாத்தி, அந்த செஞ்ச மீல் மேக்கர் குழம்பு. ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு வந்தால் ஞாபகம் வந்துச்சு முட்டை சாப்பிட மாற்றிட்டேன்னு 4 முட்டை வே ப்ரோட்டீனோட குழு கழிச்சு மாதுளை சாப்பிட்டு இன்னைக்கு 4 முடிச்சுக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.